எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோங்க. இந்த ஸ்வீட் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், அப்படியே நம்ம பக்கத்து கண்ட்ரி நேபாள், அது இல்லாம இன்னும் பிற ஸ்டேட்லலாம் ஒரு ஃபேமஸான ஸ்வீட். மெயினா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத்ல இந்த ஸ்வீட் ரொம்பவே பாப்புலர். இந்த ஸ்வீட்டை தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பா அவங்க செய்வாங்க. இது ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி. டேஸ்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். மெயின் இன்கிரீடியன்ட் எல்லா ஸ்டேட்லயுமே ஒரே மாதிரி இருந்தாலுமே அந்தந்த ஸ்டேட்ல அவங்கவுங்களோட குக்கிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அதனோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இருந்தாலுமே ஒவ்வொரு ஸ்டேட்டோட சுவையுமே அவ்வளவு சுவையா இருக்குங்க. இப்போ நான் செய்யற இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல பொதுவா அவங்க செய்யற மெத்தட். அதுலயும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம செய்ய போறோம். வாங்க இப்ப ராஜஸ்தான் ஸ்பெஷல் ஸ்வீட்டான லாப்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடி கனமா அகலமா இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கடாய் எடுத்திருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துட்டு அதுல கோதுமை நொய் சேர்க்கிறேன். இது கோதுமை நொய், அதாவது உடைச்ச கோதுமை ரவை கிடையாது. கோதுமை நொய் இதுல சேர்த்துட்டு இதே போல நெய்யில நம்ம வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். உங்களுக்கு கோதுமை நொய் ஈஸியா கிடைக்கலன்னா கோதுமை நம்ம வீட்டுல வாங்குவோம் இல்லைங்களா மாவு அரைக்கிறதுக்கு, அந்த கோதுமைய அம்மியில வச்சு நீங்க அப்படியே உருட்டினீங்கன்னா அது 2ஆவும் 3ஆவும் உடைஞ்சிரும். பெரிய பெரிய துண்டுகளா கிடைக்கும். அதை ஒரு சல்லடை வச்சு சலிச்சிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கோதுமை ரவையில செய்யாதீங்க. கோதுமை ரவையில செய்யும் பொழுது டேஸ்ட் வேற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நெய்யில நல்லா வறுத்த பிறகு இதுல தண்ணி சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்ல 1/2 கப்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும். அதுல 1 கப் அளவு இந்த கோதுமை நொய்ய சேர்த்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட நான் 600 ml அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நான் இதை ஓப்பன்லயே தான் வேக வைக்க போறேன். சாதம் எப்படி நமக்கு வேகுமோ அது போல இதை நம்ம வேக வச்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஆகும் நம்ம எடுத்திருக்க அந்த கோதுமை நொய் வேகிறதுக்கு. நீங்க இதை விட சீக்கிரம் வேகணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது தண்ணியோட அளவு கரெக்டா வைக்கணும். நான் அந்த அளவுகள் சொல்றேன். இப்ப பாருங்க எந்த அளவு உதிர் உதிரா வெந்து வந்திருக்கு. இது போல நமக்கு உதிர் உதிரா இருக்கணும். எப்படி நம்ம அரிசி நொய்ய சாதமா வடிப்போமோ அதே போலதான். ஆனா இதுல நம்ம கஞ்ச வடிக்கல, அப்படியே தான் இதுலயே சுருங்கி வந்திருக்கு. இது போல தண்ணியெல்லாம் சுருங்கி வெந்த பிறகு 4 ஏலக்காவை இடிச்செடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கப்ல மெஷர்மெண்ட் பண்ணி இந்த நொய் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கப்ல 2 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். நான் 1/2 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல 1 கப்பு ஃபுல்லா அளந்து எடுத்தேன். அதே போல 1 கப் அப்படிங்கிற அளவுல கூவிச்சு வெல்லம் அளந்து எடுத்து இதுல சேர்த்துட்டேன். அளவுகள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப்ப மாதிரியே 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். 1 பங்கு நொய்க்கு 2 பங்கு வெல்லம். வெல்லம் நல்லா பழைய வெல்லமா இருந்ததுன்னா இது போல நமக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதே போல தூசெல்லாம் இல்லாத வெல்லமா இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க டைரக்டா சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாகு கரைச்சிட்டு சக்கரை பொங்கலுக்கு சேர்க்கிற மாதிரி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கலந்து விட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் இது திரும்பவும் நல்லா இருக ஆரம்பிக்கும். எப்பவுமே நமக்கு தெரியும் இல்லையா, இனிப்பு சேர்த்த உடனே அது இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது இருக ஆரம்பிக்கும். நம்ம இது போல கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு 5 நிமிஷத்துலலாம் வெல்லம் நல்லாவே இருக ஆரம்பிச்சிடும். அந்த பதம் வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கலாம். மிதமான தீயில வச்சிருக்கிறதுனால நான் கலந்துகிட்டே இருக்கேன். நீங்க லோ ஃபிளேம்ல வச்சீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டா போதும். இப்போ இந்த பதம் வந்த பிறகு இன்னொரு ஸ்டவ்ல தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்க்கிறேன். கரெக்டான அளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் நெய் ததும்ப இருக்கும். நீங்க எந்த அளவு கோதுமை நொய் எடுக்கிறீங்களோ அதே அளவு நெய் எடுக்க வேண்டி இருக்கும். இதுல நம்ம பாதாம இது போல கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுள்ள பாதாம், 1 கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்க்கிறேன். நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவுதான் சேர்க்கணுன்றது இல்ல, நம்ம விருப்பப்படி குறைவாவோ இல்ல கூடுதலாவோ சேர்த்துக்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நட்ஸ் நிறையவே இருக்கும். 1 கைப்பிடி அளவுள்ள பிஸ்தா பருப்பு சேர்க்கிறேன். நம்ம வீட்டுல இருக்க நட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கைவிடாம கலந்து விடுங்க. அப்பதான் இது போல நல்ல அழகான கோல்டன் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகும். இப்ப 1 கைப்பிடி அளவுள்ள காஞ்ச திராட்சை இதுல சேர்த்துட்டு கலந்து விடலாம். அந்த சூட்லயே காஞ்ச திராட்சை போட்ட ஒரு 30 செகண்டுக்கெல்லாம் பலூன் மாதிரி குண்டு குண்டா மேல எழும்பி வந்துருங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா தாளிப்பு ரெடி ஆயிட்டே வந்திருக்கு. இதுல இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கசகசா. நம்ம வீட்டுல கசகசா அந்த சமயத்துல இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இதுல சேர்த்தேன். இதுவும் சேர்ந்து நல்லா பொரியட்டும்.
லைட்டாக தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு முறை இதே போல் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வெல்லம்லாம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கோதுமை நொய், அதில் எடுத்து இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில மாற்றிட்டு கலந்து விட்டு பாருங்களேன், நல்லா கம கமன்னு வாசனையில் சூப்பரான லாப்ஸி நெய் ததும்ப ததும்ப ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே இதை சாப்பிடணும்னு தோணும், அவ்வளவு சுவையாக இருக்கும். இதில் நீங்கள் எந்தெந்த சமயத்தில் எந்த பக்குவத்தில் இன்க்ரீடியன்ஸை சேர்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சுவையோட தன்மை மாறுபடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மிதமான சூட்டில் வந்த பிறகு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு அருமையாக இருக்கும். இது ஆறின பிறகும் சாப்பிடலாம், ரொம்ப சுவையான ரெசிபி. இதை இது போல் கோதுமை நொய்யில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும் பொழுது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடும் பொழுது அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கோதுமை நொய் தான் அது பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெய்யோட அளவு கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும். நீங்கள் வேணால் உங்கள் விருப்பப்படி நெய்யோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. பழைய வெல்லமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது நல்ல கூடுதல் சுவையும் தரும், கலரையும் தரும். நான் இன்னைக்கு நொய்யை ஓப்பன்லேயே தான் வேக வச்சு சமைச்சேன். நமக்கு அந்தளவு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 பங்கு அளவு நொய்க்கு 4 பங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு 6 விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணுங்க. அப்போ நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். சில சமயம் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஓப்பனில் விட்டு கொஞ்சம் நேரம் சுருங்க விட்டிங்கன்னா தண்ணி சுருங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்பொழுது நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்லையும் பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர்லையும் உதிராக சூப்பராக இந்த ரெசிபி கிடைக்குங்க. அட்டகாசமான டேஸ்ட்ல அருமையான லாப்ஸி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, சாப்பிடும்போது அதை விட அட்டகாசமா இருக்குங்க. நீங்களும் இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.